அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஜாதகப்படி குழந்தை பிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தை பிறப்பு அப்படின்னாலே 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 5, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. இது அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான லாஜிக்கு. சில நபர்களுக்கு குழந்தை பிறக்காமல் ஒரு மருத்துவ சிகிச்சை ரெகுலராக டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அந்த நபர்களுக்கு சில நபர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குழந்தை பிறக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதகத்தை ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் பாவம் பாருங்கள், கும்பராசியில் விழுந்திருக்குதுங்க. 5ஆம் பாவத்தோட உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்குது. இப்போ இந்த சந்திரன் ஜாதகப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மீனராசியில் விழுந்திருக்குது. சந்திரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்க. அந்த புதனுடைய குறிகாட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1, 3, 6, 9, 12 இந்த இடத்துல 2, 5, 11 இந்த வீடுகளுடைய தொடர்புகள் இல்லை. அப்போ 2, 5, 11 இல்லையே, இவருக்கு குழந்தை பிறப்பே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. கான்செப்ட் 1, 4, 10 குறிக்காட்டி மலட்டு ராசியோட தொடர்பு வரணும். பட் அப்படி இல்லை. லாஜிக்கின் அடிப்படையில் 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் ஜாதகருக்கு 6, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்கள், 5ஆம் பாவ உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்குது. சந்திரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் விழுந்திருக்கிறதாலையும் அந்த புதனுடைய குறிக்காட்டுறது 1, 3, 6, 9, 12 இந்த வீடுகளை தான் குறிக்காட்டுது. பர்டிகுலராக 6வது வீடு அப்படின்றது ஜாதகருக்கு கிட்ட இருக்கக்கூடிய உடல் குறைபாட்டையும், 12வது வீடு அப்படின்றது ஜாதகருடைய மனைவி கிட்ட இருக்கக்கூடிய உடல் குறைபாட்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். 6, 12ன்னு வந்துட்டாலே அந்த ஜாதகர் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்து ஒரு டாக்டர்கிட்ட ரெகுலராக ஒரு செக்கப் போயிட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. இந்த மாதிரியான ஜாதகம் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமே இருக்கும். அவங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திர தொடர்புகள்லாம் பார்த்தோம்னா 2, 5, 11 காட்டாது. அதுக்கு பதில் 6வது வீடு 12வது வீடு இந்த மாதிரியான தொடர்புகள் தான் அதிகமாக காட்டுறதால அவங்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக டாக்டர்கிட்ட ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இயற்கையான தன்மையினாலே 2வது வீடு 5வது வீடு 11வது வீடு காட்டல. அதனால் நீங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பின்னாடி தான் குழந்தை பிறக்கணும்னு அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம்.